புஷ்பா மாமி எங்காத்துல மகா பெரியவா பாதுகாப்பு எடுத்துட்டு வரா. உஷா நீயும் மாமாவையும் கூட்டின்னு மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வந்து சொன்னா. அப்பவே நான் நினைச்சிட்டேன், பெரியவா பாதுகம் வருது, இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம 2 பேரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராத்திரி நாராயணியம் ஜெபிச்சுட்டு நாராயணா நாராயணா ஸ்லோகம் சொல்லிட்டு படுத்துட்டு தூங்கினேன். காத்தால என்னோட 2 குழந்தைகளும் எங்கள்கிட்ட பேசினா, சாதாரணமா பேசுற மாதிரி பேசிட்டு போன் வச்சேன். உங்க போன் வந்தது, இந்த மாதிரி நான் ராமன் பேசுறேன், மகா பெரியவா பாதுகம் உங்க ஆத்துக்கு வந்துட்டு இருக்குமா, 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வருது. சரி மாமா, மகா பெரியவா ஆத்துக்கு வரட்டும், என்னென்ன வேணாம் நான் எல்லாம் வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்புகிறேம்மா, நீ அது மாதிரி எல்லாம் வாங்கி வைனா. உடனே வாட்ஸ்அப் திறந்து பார்த்து நாங்கள் 2 பேரும் போய் எல்லா சாமானம், பூஜா சாமானம், பிரசாதம் என் தம்பிக்கு முதல்ல சொன்னேன். அவள் தம்பி ஒய்ஃபு, தம்பி பிள்ளை வந்து எனக்கு எல்லாம் நடத்தி தந்தா. மகா பெரியவா ஆத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நீ வந்து நாங்கள் என்ன இது இருந்ததுனாலும் நான் என்னோட பிள்ளைய கூட்டிட்டு காஞ்சி மடத்துக்கு போய் 2019 3 மாசம் தொடர்ச்சியா அனுஷத்துக்கு போய் மகா பெரியவா பாதுகம் தரிசனம் பண்ணி, மகா பெரியவா மண்டபம் தரிசனம் பண்ணிட்டு அனந்த பிரதட்சணம் பண்ணினேன். என் பிள்ளை 3 அனுஷத்துக்கு போய் அனந்த பிரதட்சணம் பண்ணினேன். அவனுக்கு நல்லபடியா வேலை கிடைச்சது. இன்னைக்கு அவன் கோயம்புத்தூர்ல செட்டில்ட் ஆயாச்சு. அவன் எங்களுக்கு எல்லாமே பெரியவாதான். எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே பெரியவா தான் மனசுல சொல்லிட்டே இருப்போம். ரொம்ப நல்லா நடந்தது. நான் ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்து பெரியவா தான் என்னை காப்பாத்தி கூட்டின்னு வந்து இந்த நிலைமைக்கு நாங்க இருக்கோம். இன்னைக்கு நான் இந்த மாதிரி பூஜை பண்றேன்னா அதுக்கு காரணமே மகா பெரியவா தான்.